Welcome to Shifa Diaries 10th Public Max 2025 உடைய tentative answer key பார்க்கலாம். Question number 1. R is equal to x, x squared such that x ஆனது 13ஐ விட குறைவான பகா எண்கள் என்ற உறவின் வீச்சகமானது. Answer option E 4, 9, 25, 49, 121. The range of the relation R is equal to x, x squared such that x is a prime number less than 13 is. Answer option C 4, 9, 4, 9, 25, 49 and 121. Question number 2. N of A is equal to M மற்றும் N of B is equal to N எனில் B இலிருந்து A க்கு வரையறுக்கப்பட்ட சார்புகளின் மொத்த எண்ணிக்கை. இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இது புக்கில் பார்த்தீங்கன்னா சார்பு இருக்காது, உறவுகள் இருக்கும். அது இல்லாமல் ஸோ வெற்றுகணமற்ற அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே டோட்டலாக மாறி இருக்கு. நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்துட்டு எழுதணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ m to the power n. Let A n of A is equal to m and n of B is equal to n, then the total number of functions that exist from B to A is. Answer option A m to the power n. Question number 3. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின்படி A மற்றும் B என்ற மிகைமுழுக்களுக்கு தனித்த மிகைமுழுக்கள் Q மற்றும் R A is equal to BQ plus R என்றவர் அமையுமானால் இங்கு R ஆனது. Answer option E 0 less than or equal to or less than B. Euclid's division lemma states that for positive integers A and B there exist unique positive integers Q and R such that A is equal to BQ plus R where R must satisfy. C option 0 less than or equal to or less than B. Question number 4. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 0. If 6 times of 6th term of an AP is equal to 7 times the 7th term, then 13th term of the AP is option A 0. Question number 5. X square minus 2x minus 24 மற்றும் x square minus kx minus r இன் மீ போவா x minus 6 எனில் k இன் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 5. If x minus 6 is the HCF of x square minus 2x minus 24 and x square minus kx minus 6, then the value of k is. Answer option B 5. Question number 6. ஒரு நிரல் அணியின் நிறைநிரல் மாற்று அணி. Answer option E நிறை அணி. Transpose of a column matrix is. Answer option D row matrix. அடுத்தது பாருங்க. So 7th question. என்ன கொடுத்துருக்காங்க? வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம். Answer option A தொடுபுள்ளி. A tangent is a perpendicular to the radius of a circle at the option B point of contact. அடுத்த question பாருங்க. So question number 8. It's a creative question. ஒரு creative question கேட்டிருக்காங்க. Okay. 7x minus 3y plus 4 equal to 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் ஆதிப்புள்ளி வழிச்செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. ஸோ நம்மளுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இணையாகும் பதிலாக செங்குத்தாக அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே, அதுக்கு வந்து இந்த ஆன்சர் கொடுத்துருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இணையாக இருக்கிறதுனால ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் E 7x minus 3y is equal to 0. The equation of a line passing through the origin and parallel to a line 7x minus 3y plus 4 equal to 0 is. Answer option D 7x minus 3y equal to 0. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. 0,0 minus 8,8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 1. The slope of the line which is perpendicular to a line joining the point 0,0 and minus 8,8 is. Answer option B 1. அடுத்த 10th question பாருங்க. Question number 10. ஒரு கோபுரத்தின் உயரத்திற்கும் அதன் நிழலின் நீளத்திற்கும் உள்ள விகிதம் √3:1 எனில் சூரியனை காணும் ஏற்றுக்கோண அளவானது. Answer option E 60 degree. If the ratio of the height of a tower and the length of its shadow is √3:1, then the angle of elevation of the sun has measures. Option D 60 degree. நான் வந்து ஷார்ட்கட் வீடியோவில் கூட சன் வந்து 6 மணிக்கு உதிக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு 6 AM அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு 6 டிகிரின்னு போட சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு 1 மார்க்குக்குமே நான் நிமோனிக்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதை என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் E 136 பை சதுர சென்டிமீட்டர். The curved surface area of a right circular cone of height 15 cm and base diameter 16 cm is. Answer option D 136 pi centimeter squared. ஸோ அடுத்த 12th கொஸ்டின் பாருங்க. ஸோ 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு கன சென்டிமீட்டர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் A 4/3 pi. The volume in centimeter cube of the greatest sphere that can be cut off from the cylindrical log of wood
of base radius 1 centimeter and height 5 centimeter is answer option A 4 by 3 pi. So அடுத்த question பாருங்க. So question number 13. ஓகே கொஸ்டின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பி ஆஃப் ஏ கிரேட்டர் தன் 1 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பி ஆஃப் ஏ கிரேட்டர் தன் 1 கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க ஓகே ஒரு பணப்பையில் ரூபாய் 2000 நோட்டுகள் 10 ரூபாய் 500 நோட்டுகள் 15 ரூபாய் 200 நோட்டுகள் 25 உள்ளன ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு ரூபாய் 500 நோட்டாகவோ அல்லது ரூபாய் 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ 4/5 A purse contains 10 notes of rupees 2000 15 notes of rupees 500 and 25 notes of rupees 200 one note is drawn at random what is the probability that note is either a rupees 500 note or a rupees 200 note so the answer option D 4/5 அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 ஸோ தட் இஸ் பார்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ரைட் சரி என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் இப்போ இதில் குறிப்பாக கொஞ்சம் பார்த்தலாம் எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினாயன் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கும் நோட் ஆன்சர் எனி 10 கொஷின்ஸ் கொஷின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி ஓகே இப்போ அதில் ஸோ ஃபர்ஸ்ட் 15th கொஷின் பாருங்கள் ஓகே ஸோ கொஷின் நம்பர் 15 ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் ஏ கிராஸ் பியை காண்க let a is equal to 1 to 3 and b is equal to x such that x is a prime number less than 10 find a cross b ஸோ இதுக்கான தீர்வு சொல்யூஷன் பாருங்க ஸோ ஏங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க 1 2 3 இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது பிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 அப்படிங்க நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் என்ன தெரியும் 2 3 5 7 அப்புறம் 11 13 17 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா ரைட் இப்போ நம்மளுக்கு வந்து 10ஐ விட குறைவு அப்படின்னா இந்த 4 இருக்கு இல்லையா ஸோ இங்கேருந்து இந்த 4 மட்டும் எடுத்தால் போதும் ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2 3 5 7 ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க ஏ கிராஸ் பி தானே கேட்குறாங்க ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஸோ பாருங்க நம்ம ஏவையும் பியையும் கிராஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்போ என்ன ஆகும் ஸோ 1,2 1,3 1,5 1,7 ஓகே லைக்வைஸ் இப்போ என்ன எழுதணும் ஸோ 2,2 2,3 2,5 2,7 ஓகே அதே போல் ஸோ 3,2 3,3 3,5 3,7 ஓகே ஸோ சிம்பிளாக சொல்லணும் என்ன சொல்லுவீங்க 12 13 15 17 ஸோ இப்போ 22 23 25 27 அடுத்தது 32 33 35 37 அதில் கமா போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் 2 மார்க் கிடைச்சிரும் கொஸ்டின் நம்பர் 16 f of x is equal to 2x plus 1 மற்றும் g of x is equal to x squared minus 2 எனில் f dot g மற்றும் g dot f ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஓகே இப்போ இங்கிலீஷில் பாருங்கள் that is find f dot g and g dot f when f of x is equal to 2x plus 1 g of x is equal to x squared minus 2 ஓகே சொல்யூஷன் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு f dot g அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அண்ட் g dot fங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதுதான் ஓகே f of x வந்து அப்படி எழுதிக்கோங்க g of x அப்படியே எழுதிக்கோங்க ரைட் இப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம் ஓகே இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்மளுக்கு தான் தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 போடலாம் அந்த எஃப் அப்படியே போட்டுக்கோங்க ஓகே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும்போது 2x + 1னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ 2 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கு இல்லையா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 கொண்டாந்து இங்கே போடுறோம் ஓகே அது போட்டோன்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு கிடைக்கும் அதே ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு ஜி ஆஃப் 2x + 1ன்னு போடுறோம் ஆமாம் ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும் 2x + 1 அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2x + 1 கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஜிக்கில் போடணும் தட் இஸ் இது 2x + 1 வந்து நம்ம இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல போடணும் ஓகே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் இது என்ன ஃபார்முலா இருக்குது பாருங்கள் தட் இஸ் a + b the whole squared ஃபார்மேட்டா ஓகே சப்போ நம்மளுக்கு தெரியும் தட் இஸ் a + b the whole squared எப்படி நம்ம எழுதுவோம் தட் இஸ் a squared + 2 × ab + b squared போடுவோமா ஓகே ரைட் இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது 2x பிங்கிற இடத்துல 1 ஓகே அப்போ இங்கே 2x the whole squared plus 2 × 2x × 1 plus b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும் that is 1 இருக்கா அப்போ plus 1 squared ஓகே ஸோ 2x the whole squaredக்கு என்ன ஆன்சர் 4x squared plus 2 × 2 4 அப்போ x × 1 x தான் இப்போ 4x plus 1ன்னு வருது ரைட்டு ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே போட்டுக்கிறோம் ஸோ that is 4x squared plus 4x இங்கே +1 வருது அண்ட் இங்கே ஆல்ரெடியே -2 இருக்குது ஸோ அப்போ -2 இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள்
பண்ணிங்கன்னா இப்போ +1 -2 என்னன்னு வரும்? ஸோ -1 வரும் இல்லையா? அதுதான் இப்போ இங்கே -1 போட்டிருக்காங்க. அப்போ f.g-ங்கிறது 2x² - 3 அண்ட் g.f-ங்கிறது 4x² + 4x - 1 அண்ட் another one information is what? என்ன சொல்லலாம்? f.g என்பது எப்போ g.f-க்கு இந்த இடத்துல சமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஒரு நபரிடம் 532 பூந்தொட்டிகள் உள்ளன. அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார். எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A man has 532 flower pots. He wanted to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over அப்படின்னு கொடுத்துருக்காங்க. That is solution. தீர்வு என்ன? ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட எத்தனை பூந்தொட்டிகள் இருக்கு? 532. அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளவர் பாட்ஸ், அப்போ பூந்தொட்டிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 532. ரைட். அதுக்கப்புறம் ஆல் பாட்ஸ் டு பி அரேஞ்ச் இன் ரோஸ். அப்போ அது வந்து வரிசையாக அமைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி. அண்ட் ஈச் ரோ, அது இல்லாமல் அவர் வரிசைக்கு 21 பூந்தொட்டி வீதம் வைக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே. அப்போ நம்மளுக்கு தெரியும் இது என்ன, சாதாரணமாக இந்த மாதிரி வகுத்து போட்டாலும் நமக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. தட் இஸ் 532 21 வகுத்தீங்கன்னா ஸோ 25 டைமுக்கு நமக்கு எல்லாம் போக நமக்கு 7 மிச்சமாகுது. ரைட். இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ ஃபார்முலா எப்படி எழுதுனா A = BQ + R புக்கர் அப்படின்னு போடுவோம். இங்கே A B அப்படிங்கிறது எது? தட் இஸ் 532 அண்ட் 21. Qங்கிறது இந்த கோஷன்ட் 25, Rங்கிறது ரிமைண்டர் 7. ஓகேவா? சரி. அப்போ நம்ம இந்த 532யும் 21யும் நம்ம அந்த A = புக்கர் மாதிரி ஸோ 532 = 21Q + Rன்னு எழுதலாம் அல்லவா? ரைட். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 532 = 21, Q கோஷன்ட் என்ன கிடைச்சது? 25 அண்ட் R ரிமைண்டர் என்ன கிடைச்சது? 7. இப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோட்ஸ், அதாவது என்ன சொல்லுதுன்னா தட் இஸ் 532 21 வரிசை 21 பூந்தொட்டிகளாக நம்ம வச்சுட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வரிசையில் 21, செகண்ட் வரிசையில் 21, தேர்ட் வரிசையில் 21 இப்படி வச்சுட்டு வந்தோம்னா 25 வரிசை வைக்கலாம். இந்த மாதிரி 1 2 3ன்ட்டு 25 வரிசை வச்சுட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பூந்தொட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ், அதாவது ஸோ எத்தனை வரிசைகள் அடுக்கலாம் பார்த்தீங்கன்னா 25. நம்பர் ஆஃப் ஃப்ளவர் ஸ்பாட்ஸ் லெஃப்ட் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அது மீதம் இருக்கும் பூந்தொட்டிகள் சமம் 7 அப்படின்னு எழுதணும். அவ்வளவுதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் x³ / x - y + y³ / y - x ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஆட் x³ / x - y + y³ / y - x. ஓகே, அதான் இங்கே எழுதியிருக்கு சொல்யூஷனில் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா x - y y - x இது ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா சப்போஸ் இதில் வந்து நீங்கள் மைனஸை வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ஓகே, ஸோ மைனஸ் இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்க. தட் இஸ் y - xலேருந்து ஸோ மைனஸ் வெளியில் எடுத்தோன்னா மைனஸ் ஆஃப் y - xங்கிறது இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிட்டு இங்கே மைனஸ் வந்துடும் பாருங்க. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இருக்கா? ஓகேவா? சரி. இப்போ இது எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுவோமா? ரைட். அப்போது இந்த இடத்த நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொண்டு வந்தால் எல்சிஎம் எடுக்கிறது ஈஸி இல்லையா? அந்த ஒரு பர்பஸ்க்காகத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஸோ மைனஸ் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் எழுதலாம். அடுத்தது இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே மைனஸ்னு வந்துடும். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ தட் இஸ் x³ - y³ / x - y அப்படின்னு வருது. ஏன்னா நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம்ல. ரைட். இது பாருங்க, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a³ - b³ ஃபார்முலாவா? இதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ a - b இன்ட்டு தட் இஸ் a² + ab + b² அப்படின்னு தெரியும். இப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக ஒய் இருக்குது. ரைட். அப்போ x - y இன்ட்டு x², இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, x² + xy + y² எழுதலாம் இல்லையா? அதை இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே எழுதியாச்சு. ஓகே, அப்போ x - yக்கு x - y கேன்சல் பண்ணோன்னா லாஸ்ட்டில் என்ன கிடைக்கும்? x² + xy + y². இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 19. A = 2 1 1 3 பிங்கிற மேட்ரிக்ஸ் 2 0 1 3 எனில் AB மற்றும் BA காண்க. மேலும் AB = BA என்பது சரியா என ஆராய்க. If A = 2 1 1 3 B = 2 0 1 3 find AB and BA. வெரிஃபை இஃப் AB = BA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்? ஆக்சுவலாக இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 அணி தான். அப்போ நிச்சயமாக என்ன அது? ஸோ நமக்கு தெரியும். ஸோ 2/2 இங்கே 2/2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஸோ இதில் காலமும் இதில் ரோவும் நம்ம எடுத்தோம்னா கேன்சல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2/2ல் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும்னு தெரியும்.
ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கு. தட் இஸ் we observe that A is 2 by 2 matrix and B is 2 by 2 matrix, hence AB is defined and it will be of the order 2 by 2 அப்படின்னு இது எழுதலாமலும் இருக்கலாம். ஓகே ரைட். இப்போ ஏபி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஏபி எடுத்துக்கோம். ஸோ 2 1 1 3 இது 2 0 1 3 அப்படின்னு தெரியும். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ரோ இந்த காலம் போட்டுக்கலாம். ஓகே காலம் போட்டு பாருங்க. ஸோ நான் அதை வந்து இப்படி பிரிச்சுக்கிறேன். இப்போ பாருங்க மேலே 2 1 அடுத்து மேலுக்கு மேலே. ஓகே இப்போ கீழே என்ன இருக்குது 1 3 1 அதுதானே இருக்குது. அப்போ 1 3 1 3. ஓகே சரி. இப்போ இங்கே என்னது 2 1 இருக்கா? சரி அப்போ 2 1 இங்கே மறுபடியும் அதே 2 1 ஏன்னா இந்த வைஸ் எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல இப்படி எழுத போகிறோம். இங்கே மறுபடியும் 2 1 அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 0 3. ஓகே 0 3 அப்போ 0 3. ஓகே இப்போ நீங்கள் அதை பெருக்குங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பெருக்குங்க. ஸோ 2 2 4. ஓகே அடுத்து பாருங்க 1 1 நெக்ஸ்ட் என்னது? ஸோ 2 0 0 அடுத்தது 3 அடுத்து இதை பெருக்குங்க. தட் இஸ் 4 2 2 ஸோ 3 அடுத்தது 0 + 9. ஓகே இந்த நடுவில் என்ன போடணும்? ப்ளஸ் 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 போடணும். அவ்வளோதான். ஓகே ப்ளஸ் போடுங்க. அப்போ 4 + 1 என்னன்னு கிடைக்குது? அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ 4 + 1 5 அடுத்தது 3 அடுத்தது 5 9ன்னு கிடைக்குதா? ரைட். ஸோ இது வந்து ஏபி. அதே பிஏ வேணும்னா அப்படியே நீங்கள் இதை மாற்றி போடுங்க. அப்போ 2 0 அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இப்போ 2 0 அடுத்தது 2 0 போடுவீங்களா? அடுத்து கீழே என்ன இருக்குது? 1 3. ஸோ 1 3 1 3 போடுங்க. அடுத்து 2 1 வந்து இங்கே போடணும். அப்போ 2 1 2 1 அடுத்து இங்கே என்ன போடுவீங்க? 1 3 1 3. ஓகே இப்போ பெருக்குங்க. என்ன கிடைக்குது பாருங்கள்? தட் இஸ் ஸோ இது மேட்ரிக்ஸ். ஓகே 2 2s are 4. ஓகே 4 அப்போ 0 அடுத்தது என்ன எழுதணும்? தட் இஸ் இங்கே 2 and 0 இங்கே. ஸோ 1 2 is 2 அடுத்து 3 1 is 3 அடுத்து 1 1 is 1 3 3s are 9. ரைட். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. ப்ளஸ் போட்டாச்சு. ரைட். இப்போ பாருங்கள் என்ன கிடைக்குது பாருங்கள். அதுதான் இங்கே இருக்குது 4 + 0 2 + 0 2 + 3 1 + 9. ஓகே அது என்ன கிடைக்குது? 4 2 5 10. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? தட் இஸ் ஏபிங்கிற மேட்ரிக்ஸும் பிஏங்கிற மேட்ரிக்ஸும் சமம் இல்லைன்னு தெரியுது. அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் ஏயின் விரிசம வெட்டி ஏடி ஆகும். பிடி சமம் 4 சென்டிமீட்டர் டிசி சமம் 3 சென்டிமீட்டர் மற்றும் ஏபி சமம் 6 சென்டிமீட்டர் எனில் ஏசியை காண்க. ஸோ கொடுத்துட்டாங்க. இந்த கிவன் டயக்ராம் ஏடி இஸ் அ பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. இஃப் பிடி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் டிசி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் ஃபைண்ட் ஏசி. ஸோ இந்த ஃபிகர் கொடுத்துட்டு அவங்க ஏசியோட நீளத்தை கேட்குறாங்க. ஓகே இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள். ஏபிசியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துட்றாங்கன்னா ஏபியோட நீளம் கொடுத்துட்றாங்க. பிடி டிசி அண்ட் இது என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஆனால் இங்கே என்ன நம்மளுக்கு க்ளூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ தட் இஸ் கோணம் ஏயின் இருசம வெட்டி ஏடி அப்படின்னு கொடுத்துறாங்க. ஸோ ஏடிங்கிறது ஏங்கிற கோணத்தை 2 பாகமாக சரியான பாகமாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி நம்மளுக்கு அதுபடி பார்த்தோன்னா நம்மளுக்கு கோண இருசம வெட்டி தேற்றம் தெரியும் தானே? ஆமாம் அந்த தேற்றப்படி நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் பிடி பை டிசி தட் இஸ் பிடி பை டிசி சமம் ஏபி பை ஏசின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இங்கே எழுதியிருக்காங்க. தட் இஸ் தேர்ஃபோர் பை ஆங்கிள் பைசெக்டர் தியரம். அதாவது கோண இருசம வெட்டி தேற்றப்படி அப்படின்ட்டு இதை எழுதுங்க. எழுதிட்டு இப்போ பிடிக்கு பதிலாக என்ன போடலாம்? 4 சென்டிமீட்டர். அப்போ 4 இதுக்கு பதிலாக டிசிக்கு பதிலாக 3 அடுத்தது ஏபிக்கு பதிலாக 6 ஏசி அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ கிவ்ஸ் 4 இன்ட்டு ஏசி. இந்த 4 ஏசி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. தட் இஸ் என்னது? 4/3 = 6 ஏசி. ஸோ இதை இங்கே கொண்டு பெருக்குங்க. தட் இஸ் 4 இன்ட்டு ஏசி சமம் 6 × 3ன்னு வருதா? சரி அப்போ ஏசி தானே நமக்கு வேணும். தட் இஸ் 6 × 3 வகுத்தல்ல 4. சரி இப்போ இது பாருங்கள். ஸோ 3 2 6 இது 2 2 4ன்னு வருதா? ஓகே அப்போ என்ன கிடைக்குது? 9/2. ஸோ இது 9/2. 9/2 நம்ம வகுத்தோன்னா நமக்கு தெரியும். 9/2 இஸ் 4 × 8 அப்போ 10 ரிமைண்ட் ஆகுது. ஸோ 4.5ன்னு கிடைக்குது. ஸோ அப்படியும் போடலாம். ஸோ அப்போ 4.5 சென்டிமீட்டர்னு போட்டாலும் ஓகே, 9/2 சென்டிமீட்டர் போட்டாலும் ஓகே தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ -2, a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றும் 9,3 என்ற புள்ளிகள் வெளிச்செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் ஏயின் மதிப்பு இந்த ஏவோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு. த லைன் த்ரோ த பாயிண்ட்ஸ் -2, a and 9,3 has slope -1/2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். நம்மக்கிட்ட இப்போ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு ஸ்லோப்புக்கு ஃபார்முலா, அதாவது சாய்வுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? சாய்வு சமம் என்னென்னு எழுதுவீங்க? தட் இஸ் ஸ்லோப்பு. ஓகே ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் y2 - y1 வகுத்தல் x2 - x1ன்னு போடுவோம் இல்லையா?
ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -2, a அடுத்தது 9, 3 இருக்கா? சரி. இதில் இது பார்த்தீங்கன்னா x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுப்போமா? ரைட். இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் அப்படியே போடணும், அவ்வளோதான். ஸோ இப்போ y2 என்னது 3 - a வகுத்தல். ஸோ x2க்கு பதிலாக 9 மைனஸ் ஆஃப் -2ன்னு போடுவோம். அப்போ இது என்ன ஆகும்? ஸோ 9 + 2ஆக மாறிடும். அதுதான் இங்கே போட்டிருக்கு. சரி. இப்போ இந்த சாய்வு தான் எதுக்கு சமம்னு அவங்க சொல்கிறாங்க? -1/2க்கு. அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ 3 - a இங்கே வச்சுக்கோங்க. -1/2 இந்த 9 + 2 11. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 2 கொண்டு போயிட்டு இங்கே அண்ட் 11 கொண்டு போய் இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 2 × 3 - a சமம் -1 × 11 ஆகுதா? ரைட். அப்போ 2 3 6 -2a சமம் -11. ஸோ -2a இங்கே வச்சுக்கோங்க. -11 -6. ரைட். இப்போ இது என்னது? -17 ஆகுதா? இந்த பக்கம் மைனஸ் இருக்கனால ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 2a சமம் 17 அப்படின்னா அப்போ a சமம் என்னன்னு சொல்லலாம்? 17/2 அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது? ஸோ 17/2 17/. கொஸ்டின் நம்பர் 22. x - 2y + 3 = 0, 6x + 3y + 8 = 0 ஆகிய நேர்க்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை என காட்டுக. Show that the straight lines x - 2y + 3 = 0 and 6x + 3y + 8 = 0 are perpendicular. ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 கோடு கொடுத்துட்றாங்க. இந்த 2 கோடு கொடுத்துட்டு ஒன்றுக்கொன்று செங்குத்தானதா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி 2 கோடு போகுது. இது வந்து 90 டிகிரியில் வெட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. இல்லைனா இப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துட்டாலுமே இது என்னது? இதுவும் செங்குத்து தான். ரைட். இப்போ நம்ம அது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இதனுடைய சாய்வு கோடு 1னுடைய சாய்வும் அதை m1 வச்சுக்கலாம். கோடு 2னுடைய சாய்வு பார்த்தீங்கன்னா ஸோ m2 அளவு சாஞ்சிருக்கு. ரைட். இது ரெண்டுமே பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? ஸோ செங்குத்தானதுன்னா என்ன கண்டிஷன்? ஸோ -1ன்னு கண்டுபிடிச்சா போதும். ரைட் தானே? ரைட். அப்போ நம்மளுக்கு இது பாருங்க. ஸோ x - 2y + 3 = 0 இருக்கா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ax + by + c = 0. ரைட். இப்போ இங்கே நம்மளுக்கு தெரியும் சாய்வு. இப்போ சாதாரணமாக சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் -x / அடுத்தது y தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போ இந்த ஃபார்முலா படி இங்கே a அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது? 1, bங்கிற இடத்துல -2. சரி. இப்போ மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மைனஸ் தான் அது. எக்ஸின் கேளு என்ன? 1ஆ? தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x is 1 and coefficient of y is -2. சரி. அப்போ இங்கே மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 1/2. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனுடைய ஸ்லோப்பு m1ங்கிறது இது சாய்வு இது. அடுத்து செகண்ட் லைன் பாருங்கள். 6x + 3y + 8 இதுவும் பாருங்கள் ax + by + c = 0. இப்போ இதில் a என்ன? 6, b என்ன? 3. ரைட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? தட் இஸ் m is equal to -x by y அப்படின்னு தெரியும். ஓகே. இப்போ x அப்படிங்கும்போது என்ன போடுவீங்க? தட் இஸ் மைனஸ் போட்டு ஏக்கு பதிலாக ஆறு. ஓகே. x பதிலாக 6. அடுத்து பிக்கு பதிலாக என்ன? 3. இது போடுங்க. அப்போ ஒரு டைமு இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸு. ரைட். அப்போ -2ன்னு கிடைக்குதா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m1 m2 பெருக்குனா 1/2 × -2 போட்டோம்னா நம்மளுக்கு -1 கிடைக்குதா? இதுவும் கேன்சல் ஆகிட்டு. ஸோ -1 × -1 -1. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? ஸோ இரு நேர்கோடுகளும் இந்த 2 நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைன்னு எழுதலாம். தட் இஸ் இங்கிலீஷில் hence the two straight lines are perpendicular அப்படின்னு எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 23 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 50√3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையுள்ள தொலைவை காண்க. From the top of a rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. ஓகேவா? சரி, இதுதான் அந்த ராக், இந்த பாறைன்னு வச்சுக்கோங்க. அந்த பாறை பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ? 50√3 உயரத்தில் இருக்குது. சரி, அந்த உச்சியிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இறக்க கோணத்தில் வந்து நான் என்ன பார்க்க போகிறேன்? ஸோ ஒரு கார் வருது சி அப்படின்ட்டு, இந்த இடத்துல கார் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்போ நம்மளுக்கு அது என்ன தெரியும்? ஸோ நம்மளுடைய கிடைமட்ட பார்வை கூட அது இல்லையா? ஓகே. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ 30 டிகிரி அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 30 டிகிரி அப்படின் போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் என்ன ஆகுது? 30 டிகிரியாக மாறிடுது. ரைட்டு. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஸோ இப்போ 30 டிகிரிங்கிற ஒரு ஒன்று இருக்குது.
அதுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு அதுக்கும் வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம என்ன மாதிரியான ட்ரிக் எடுக்கலாம், தட் இஸ் tan தீட்டா எடுக்கலாமா? எஸ். அப்போ tan தீட்டா என்னென்னு எடுப்போம்? tan தீட்டா அப்படிங்கும்போது இந்த இடத்துல 30 டிகிரி. 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கலாம்? தட் இஸ் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அல்லது அடிப்பக்கம்னு போடுவோம். ஓகே, tan 30 டிகிரி 1/√3. எதிர்பக்கம் என்ன இருக்குது? 50√3 இருக்கா? போட்டுக்கோங்க. வகுத்தல். இப்போ அடிப்பக்கம் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இதை கொண்டு போய் அங்கேயும் இதை கொண்டு போய் அங்கேயும் பெருக்குங்க. ஸோ 1 பெருக்கல் எக்ஸ் சமம் 50√3 இன்ட்டு √3. அப்போ 50 பெருக்கல் √3 இன்ட்டு √3ங்கிறது 3 ஆகிடும். ஸோ அப்போ 150 சென்டிமீட்டர் அப்படின்னு தானே வரும். ஏன்னா இங்கே சென்டிமீட்டரா? சாரி, இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரி, அதுதான் இங்கே இருக்குது. தட் இஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆர்கேங்கிறது என்னது? ராக்கு. ஸோ இங்கேருந்து ஆர்கேன்னு கொடுத்துட்டாங்க. 50√3 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் த ராக்குன்னு போட்டிருக்காங்க. சரி, சி இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் ஆஃப் த கார். திஸ் இஸ் த பொசிஷன் ஆஃப் த கார். அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ கேசி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு நாமளே எடுத்துக்கிறோம், எக்ஸ் மீட்டர். ஸோ டிஆர்சி, ஸோ என்னது? தட் இஸ் இங்கே டிஆர்சி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? ஸோ ஆர்சிகேக்கு 30 டிகிரியே லீட் பண்ணுது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுது. ஸோ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு உங்களுக்கு தெரியும்? தட் இஸ் tan 30 டிகிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், தட் இஸ் ஆர்கே டிவைட் பை கேசி. ஸோ அதான் இங்கே படைச்சு. ஓகே, tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 அண்ட் ஆர்கேனா 5√3 அண்ட் கேசினா எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா 150 மீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் இஸ் 150 மீட்டர். ஸோ நம்ம எழுதும்போது எப்படி எழுதணும்? ஸோ தமிழில் ஸோ மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையுள்ள தொலைவு சமம் 150 மீட்டர் அப்படின்னு எழுதிடணும். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட் இஸ் இரு கோளங்கள், அதை 24வது கேள்வி பாருங்கள். தட் இஸ் இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் இஸ் 4:7, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு இரு கோளங்களினுடைய, அதாவது மொத்தத்தில் கோளங்களின் கன அளவு நமக்கு தெரியணும். ஓகே, கோளத்தினுடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? தட் இஸ் 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு போடுவோமா? இதுதானே கன அளவு, கோளத்தினுடைய கன அளவு. ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் என்னது? ஸோ வால்யூம் ஃபார்முலா ஃபார் ஸ்பியர். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது? 4/3 பை ஆர் கியூப் அப்படின்னு தெரியும். சரி, இதில் ஆரம் மட்டும் 4:7 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ தட் இஸ் கிவன் ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் 2 ஸ்பியர்ஸ் 4:7 அப்படியே R1 டிவைட் பை R2. சரி, ரெண்டு விதமான கோலம் இல்லையா? ஒரு கோலம், இன்னொரு கோலம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அது கோலம் வந்து 4, அடுத்தது 7 விகிதத்தில் இருக்குது. சரி, அப்போ இப்போ நம்மளுக்கு தெரியும் ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ், அதாவது அதனுடைய கன அளவுகளின் விகிதம் சமம் V1 பை V2. கன அளவு 1 பை கன அளவு 2. சரி, 4/3 பை R1 கியூப். ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் கோலத்துக்கு பார்த்தீங்கன்னா 4/3 பை R1 கியூப், செகண்ட் கோலத்துக்கு 4/3 பை R2 கியூப்னு போடுவோமா? சரி, அது அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? தட் இஸ் 4/3க்கு 4/3 கேன்சல் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பை R1 இல்லை, பைக்கு பை கேன்சல் ஆகுது. R1 கியூப் பை R2 கியூப். ஓகே, R1னா நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 4ன்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ 4 கியூப், அடுத்தது 7 கியூப். ஓகேவா? 4 கியூப் என்னது? 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4, தட் இஸ் 64. அடுத்தது 7 கியூப்னா 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7, 7 49, 49 7 343. ரைட், அதான் இங்கே 67 இங்கே 343. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64:343. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் ஆர் 64:343 அப்படின்னு போடணும். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 25. ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் 5 சென்டிமீட்டர் ஆகும். அதன் இரு ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் மற்றும் 1 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வளைப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The slant height of a frustum of a cone is 5 centimeter and the radii of its ends are 4 centimeter and 1 centimeter. Find the curved surface area. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியும்? இடைக்கண்டத்தின் வளைப்பரப்பு, அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? தட் இஸ் 5 into R plus R into L. தட் இஸ் என்னது? curved surface area, CSA. அதான் இங்கே போட்டிருக்கு. CSA of a frustum is, ஃப்ரஸ்டம் தெரியும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஒரு பக்கெட் ஷேப்பில் இருக்கும், அப்படித்தானே? சரி, ஸோ இப்படி இருக்கும். ரைட், இப்போ இதில் இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர். ஓகே, அடுத்து இது வந்து ஸ்லாண்ட் ஹைட் எல்லுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இடம்.
ரைட். இப்போ என்னது இந்த ஃபார்முலாவில் அப்படியே போகணும். இதில் பை தெரியும், பையோட மதிப்பு 22/7. ஆர் கேபிட்டல் ஆருங்கிறது பெரிய ஆரம், ஸோ 4. ஓகே. அடுத்தது ஸ்மால் ஆருங்கிறது 1. அடுத்தது எல்லுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ சாய் உயரம், தட் இஸ் ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். ஓகே. இப்போ 5 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கான அலகெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபார்முலாவில் இன்புட் பண்ணணும். ஓகே. பைக்கு பதிலாக 22/7 பெருக்கல் 4 + 1 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து 5. ரைட். இப்போ பாருங்கள். ஸோ 22 பெருக்கல் 5 பெருக்கல் 5 வகுத்தல்ல 7. ரைட். இப்போ பாருங்கள். ஸோ 22 5 பெருக்குனா 110. அப்போ 110 5 550 வகுத்தல்ல 7. சரி. இப்போ 550 நம்ம 7ஆல் வகுத்தோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்கள். 7 7 49. மிச்சம் 10. ஓகே. சாரி 60 இருக்குது. ஓகே. 8 7 56. ஓகே. மிச்சம் 4 இருக்குது. ஸோ இப்போ 40 போட்டுக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம். ஓகே. சரி. இப்போ என்னது? 7 5 35. மிச்சம் எவ்வளோ? 5. ஸோ 0 போட்டுக்கலாம். அப்போ 7 7 49. மிச்சம் 1. ஓகே. 0 போட்டுக்கலாம். ஓகே. 4 7 7. மிச்சம் 3. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த 4 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அப்போ 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஆஃப் ஃப்ரஸ்ட்ரம் 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதாவது இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு சமம் 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 26 பாருங்கள். கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க. ஸோ வயது வருடங்களில் மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. 16 to 18, 18 to 20, 20 to 22, 22 to 24, 24 to 26, 26 to 28. ரைட். அதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 0 பேர். இந்த வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 4 பேர். இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 6. அண்ட் இது 8 2 பேர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன்ட்டு அதே தான், ஆல் ஏஜ் அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே. சரி. இப்போ நம்மளுக்கு இந்த வீச்சு தானே, தட் இஸ் ரேஞ்ச் தானே கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ஓகே. ரைட். போட்டுட்டு இப்போ பாருங்கள். ஸோ தட் இஸ் என்னன்னு சொல்லி எழுதலாம். ஸோ சொல்யூஷனில் ஸோ இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? 28. ஸோ நம்ம இந்த ஏஜில் பார்க்குறோம். ஏஜில் அதிகமான வேல்யூ என்னது? 28. அதுலேயே ஸ்மாலஸ்ட் வேல்யூ சின்ன மதிப்பு என்னது? ஸோ 18. அதாவது நீங்கள் மேல் எல்லை பார்க்கும்போது இங்கேயும் மேல் எல்லை தான் பார்க்கணும். ஸோ 18. ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ரேஞ்ச் என்னன்னு தெரியும்? L - Sன்னு தெரியும். ஸோ R = 28 - 18 = 10 வருஷம் அப்படின்னு போட்டோம்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27 27 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஒரு கூடில் உள்ள 80 மஞ்சள் 70 சிவப்பு 50 வெள்ளை பூக்களில் வந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் போது அது மஞ்சள் நிற பூவாக இருக்க நிகழ்தகவு காண்க. எஸ். இதே நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ மஞ்சள் நிற பூ இல்லாமல் இன்னொரு நிற பூவும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் சிம்பிளாக கேட்டாங்க. ரைட்டு. பாருங்கள். ஸோ ஒரு கூடையில் மொத்தமாக எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் அந்த கூடைக்குள்ளே நிறைய பூக்கள் இருக்குது. ஓகே. அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது? 80 70 50 அத்தனை கலர் பூக்கள். ஓகேவா? அப்போ வந்து நம்மள N(S) அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எஸ் என்னது? தட் இஸ் 80 + 70 + 50. ரைட். இப்போ என்ன கிடைக்குது? 80 70ன்னு கூட்டினா 150 + 50 200. ஸோ அப்போ N(S) என்னன்னு கிடைச்சிருச்சு. ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பூ தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பூ மஞ்சள் நிறமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் P(A). ஏங்கிறது என்ன ஈவெண்ட், என்ன நிகழ்ச்சி? தட் இஸ் மஞ்சள் பூ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா P(A) = நமக்கு தெரியும் N(A) / N(S) அப்படின்ட்டு. ஓகே. அது என்ன N(A)? N(A) அப்படிங்கிறது என்னன்னா ஸோ அந்த ஏங்கிறது என்னென்னு எடுத்தோம்? மஞ்சள் பூ தேர்ந்தெடுக்கிறது தானே. மஞ்சள் பூ எத்தனை மொத்தமாக இருக்குது? ஸோ 80 தானே இருக்குது. அப்போ N(A)ங்கிறது 80 தானே. எஸ். அப்போ நம்ம 80 / 200. ஓகே. இந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ பாருங்கள். ஸோ 4 2 8 இங்கே வந்து 5 2 20. ஓகே. மறுபடியும் அடிக்கலாம். ஸோ 2 2 4. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 10. அப்போ 2 கீழ் 5. ஸோ நம்மளுக்கு அதாவது மஞ்சள் நிற பூ தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு சமம் 2 கீழ் 5. தட் இஸ் த probability of selecting a yellow colored flower is equal to 2/5. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 28. தட் இஸ் √2 √8 √18 √32 √50 என்ற தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்பதை சோதிக்க இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் அதன் பொது வித்தியாசம் காண்க. செக் whether the sequence √2 √8 √18
root 32 root 50 is an AP or not. If it is an AP, then find the common difference அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், that is என்ன போடலாம். ஸோ root 2 root 8 root 18 root 32 root 50. சரி, இதெல்லாம் என்னன்னா, ஸோ term 1 term 2 term 3 term 4 term 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நம்மளுக்கு டி அப்படின்னா என்ன, இப்போ சப்போஸ் கூட்டுத்தொடர் வரிசைன்னா என்னது, தட் இஸ் ஏபி. இங்கே தானே கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ்னால் என்ன, ஸோ வித்தியாசம், பொது வித்தியாசம். எப்படி கண்டுபிடிப்பீங்க, T2லேருந்து T1 கழிக்கணும். ஓகேவா. ஸோ ரூட் 8லேருந்து ரூட் 2 கழிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். தட் இஸ் இது வந்து ரூட் 2 தானே. எஸ், இது எதோ 2 மடங்குல எழுத முடியுமா, எஸ் 2 பெருக்கல் 4ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதுவீங்க, ஸோ 2 பெருக்கல் 9, இது 2 பெருக்கல் 16, இது 2 பெருக்கல் 25ன்னு எழுதலாம் இல்லையா. ரைட், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 8 2 பெருக்கல் 4ன்னு போடுறோமா, -2. அப்போது ஸோ ரூட் 2 அப்படியே இருக்கும். ஸோ 4 அப்படின்னா 4ல் 2 பெருக்கல் 2ன்னு இருக்கும். அப்போ ஒரு 2 வெளில தூக்கி போட்டுடலாமா. இப்போ 2 ரூட் 2லேருந்து 2 ரூட் 2லேருந்து ஒரு ரூட் 2 கழிச்சோன்னா 2 மட்டும் வரும். சரி, அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரூட் 2ன்னு கிடைக்குது. சரி, இதை நம்ம இதுக்கும் செக் பண்ணிடலாம், அடுத்ததுக்கும் செக் பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம term 3 எடுத்துக்கலாம். term 3 மைனஸ் term 2 அப்படின்ட்டு. ரைட், இப்போ term 3 என்ன, ரூட் 18. ரூட் 18 எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு ரூட் 9 அப்படின்னு எழுதலாம். மைனஸ் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 பெருக்கல் 4. சரி, இப்போ 2 பெருக்கல் 9 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாமா. ரைட், அதே போல் மைனஸ் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா. சரி, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம், 2 3 இருக்குது. அப்போ ஒரு 3 வெளியில் எடுத்து போடலாம்ல. ஸோ 3 ரூட் 2லேருந்து மைனஸ் இங்கே 2 ரூட் 2 இருக்கு இல்லையா. அப்போ ஒரு 2 வெளியில் எடுத்து தூக்கிட்டு போட்டிங்கன்னா 2 ரூட் 2. அப்புறம் 3ல் 2 போச்சுன்னா 1 ரூட் 2. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு, டிஃப்ரென்ஸ் வந்து ரூட் 2 அப்படின்னு தெரியுது. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசையா இல்லையா என்பதை சோதின்னு சொன்னதுனால இது கூட்டுத்தொடர் வரிசையாகும்னு எழுதணும். அடுத்தது என்ன எழுதணும், ஸோ அதனுடைய பொது வித்தியாசம் டி சமம் ரூட் 2. ஸோ இது கூட்டுத்தொடர் வரிசையாகும், கூட்டுத்தொடர் வரிசையாகும் அப்படின்னு எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டி சமம் என்னது, ரூட் 2 அப்படின்னு எழுதுங்க. ஸோ இங்கே என்ன எழுதுவீங்க, எஸ் இட் இஸ் எஸ் கமா போட்டு இட் இஸ் அண்ட் AP arithmetic progression போட்டு D is equal to root 2ன்னு எழுதுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.